உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். கடந்த 3 நாட்களாக டிவிகே தொண்டர்கள் அல்லது சிஎம் விஜயோடைய ரசிகர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க விஜய் சேதுபதியை போட்டு இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு தோத்தவன்னு தோச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணாமண்ணான்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேருக்குலாம் என்னப்பா இது, ஏன் விஜய் சேதுபதிக்கும் சிஎம் விஜய்க்கு என்ன பிரச்சனை, ஏன் டிவிகே தொண்டர்கள்லாம் இப்படி இறங்கிட்டாங்க, என்ன காரணம் பல பேருக்கு புரியல. ஆனால் தெரிஞ்ச சில பேர்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கி தானே யாருக்கு, விஜய் சேதுபதிக்கு. இது தேவையில்லாத ஒரு கருத்தாச்சு. இந்த நேரம் இவர் இதை சொல்லணும், இல்லைங்க இது வேணும்னே சொல்லியிருக்காருங்க, இல்லைங்க இது பொறாமையினால் சொன்னது, இது நல்லா வேணும், இன்னைக்கு கரெக்டாக மாட்டிக்கிட்டாரு, அதுவும் விடமாட்டாங்க, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடமாட்டாங்க. இல்லை, தேவையில்லாமல் எதுக்கு சின்னம். அவர் திரைப்பட நடிகர், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து பல போராட்டங்கள், பல சம்பவங்கள், பல அனுமதி மறுப்பு, பல இடங்களில் விமர்சனங்கள், பல கட்டங்களை தாண்டி கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு விஷயம், சிபிஐ விசாரணை, இதையெல்லாம் மீறி இந்த ஆள்லாம் எங்கப்பா ஜெயிக்க போகிறாரு, கூத்தாடிலாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தும் இன்றைக்கி உக்காந்துட்டார் சிஎம் நாற்காலியில். அது நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கே சும்மா வெளியே சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு கையில் பொக்கே கொடுத்துட்டு சால்வை போட்டு போனாலும் உள்ளுக்குள்ளே நீங்களாம் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளியே சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரியும் போது சிஎம் விஜய்க்கு தெரியாதானே, தெரியும். ஆனால் அவர் ஒரு சாஃப்டாக யாரையும் ஒன்று பகச்சிக்க வேணாங்க, நான் பாட்டு நம்ம நோக்கெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணோம், நம்ம நோக்கெல்லாம் அரசியல் பண்ணோம், நம்ம ஆட்சி 3 மாதத்தில் கவிழ்ந்துடும், 4 மாதத்தில் கவிழ்ந்துடும், இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, இது எங்களுடைய சப்போர்ட்டில் தான், யார் திமுக எங்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஆட்சியை இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறமா இது சும்மா என்னது, இது ஒரு பொம்மை ஆட்சி, இவர் பொம்மை முதல்வர், இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய கவனம் பூரா, விஜயுடைய கவனம் பூரா மக்களுக்கு நல்லது பண்ணோம், ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்சியை கொடுக்கணும். நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்க, நம்மளை நம்பி இந்த ஜனம் இந்த ஒரு முகத்துக்காக தான், அந்த விஜய்னு ஒரு முகத்துக்காக தான் இத்தனை எம்எல்ஏக்கள், 1.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் எல்லாம் அதுக்கு தான். மற்றவங்களாம் அவங்க தொகுதியில் யார் எம்எல்ஏ, என்ன துறை சார்ந்த அமைச்சர்கள், இதெல்லாம் இன்னும் பல பாமர மக்களுக்கு சத்தியமாக தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு முகம், விஜய் விசில், இதுதான். அதே வேளையில் விஜய் சேதுபதி என்னப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு, ஸ்லம் டாக் அப்படின்னு பூரி ஜெகநாத் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விழா, ஆடியோ லான்ச் ப்ரொமோஷனும் இங்கே சென்னையில் உள்ள க்ரீன் பார்க் ஹோட்டலில் நடந்தபோது எல்லாம் நிறைய பேர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த விடிவி கணேசன் ஒரு நடிகர் இருக்கார்ல, அவரை பார்த்து விஜய் சேதுபதி, ஏன் நீங்கள் இன்னும் சட்டசபைக்கு போகலையா அப்படின்னு ஒரு மாதிரி குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதில் அந்த கேள்வியில் ஒரு குதர்க்கம் இருக்குதா, அது சும்மா இதுவாக நான் சொல்லலை. ஏன் நீங்கள் சட்டசபைக்கு போகலையா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, விடிவி கணேஷ் ஒரு காமெடி நடிகர், ஒரு பப்புன் நடிகர். பப்புன் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஊரில் கட்டிக்காரன்வாங்க, கோமாளின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு கோமாளி நடிகர், நீங்கள் ஒரு காமெடி நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்னசென்ட் மாதிரியே நடிப்பார் படங்களில், அது மாதிரி டைலாக் பேசுவார். குறிப்பாக சந்தானக்கட்டெல்லாம் நிறைய மொக்கம் வாங்கியிருக்காரு. அப்படியேப்பட்ட நீங்கள் சட்டசபைக்கு போகலையா, எம்எல்ஏ ஆகலையா, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பூரி ஜெகநாத் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், ஆந்திராவில் அவ்வளோ பங்களா வாங்கிட்டார், அப்படி அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு. சரி, விடிவி கணேஷ் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இது ஏன் கிண்டல் பண்ணணும்? அதுவும் அப்போ இந்த எம்எல்ஏக்கள்லாம் நகைச்சுவை நடிகர்களா, ஜெயிச்சவங்களா? 107 எம்எல்ஏக்கள், அவங்க சார்ந்த அமைச்சர்கள்லாம் நகைச்சுவை நடிகர்களா? விஜய் சேதுபதிக்கு எங்கே விஜய் மீது பொறாமைங்கிறது, பொறாமையோட வெளிப்பாடு தான். இந்த கிண்டல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை தவிர்த்தே போயிருக்கலாமே, அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது. அது அவ்வளோ பெரிய காமெடிலாம் ஒன்றும் கிடையாது. விடிவி கணேஷோடைய முகம்லாம் அப்படி மாறி போயிடும். உண்மையிலே விடிவி கணேஷுக்கு இருந்த தில்லு மற்ற நடிகர்களுக்கு இல்லைங்க, பெரும்பான்மையான நடிகர்கள் தான். தில்லுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்றைக்கி விஜய் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு, தலைமைச் செயலகத்தில் இருக்கார், வரிசையாக சினிமா நடிகர்கள், நீங்கள் இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, சில பேர் தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாரு, முக்கியமானவங்களோட
ஒரு நீலாங்கரை வீட்டில் பார்க்குறாரு, சால்வை போடுறீங்க, புத்தகம் கொடுக்குறீங்க, அப்புறமா உட்கார வச்சு பேசுகிறீங்க, அப்புறமா வந்து அவர் சம்மந்தப்பட்ட படங்களில் வரைஞ்சி ராஜா மாதிரி வரைஞ்சி கொண்டு போய் கொடுக்குறீங்க. பார்த்திபன் தான் சொல்கிறேன், அதை அவர் பின்னாடி வச்சிருக்கிற படத்தை எடுத்து மறுபடியும் போடுறீங்க. நான் கொடுத்த படத்தை பார்த்தீங்களா, குப்பை தொட்டியில் போடல, அவர் பின்னாடி வச்சிருக்காரு பாருங்க, அவர் பேக்ட்ராப்பில் அது பத்திரமா வச்சிருக்காருன்றீங்க. இவங்கெல்லாம் விஜயோடைய தேர்தல் சமயத்தில் எங்கே போனீங்க நீங்கள்? ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் நீங்கள் ஆதரவுலாம் தெரிவித்தா, அந்த கட்சிக்கு ஆதரவுலாம் தெரிவித்தா இல்லைங்க. கரூர் சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தில் ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் பற்றியான ஒரு சின்ன விமர்சனம், நீங்கள் விஜய்க்கு ஆதரவெல்லாம் பேசணும்னு கிடையாது, ஒரு மையமான ஒரு கருத்து, ஒரு நடுநிலையான கருத்து யாராவது ஒரு எக்ஸ் வலைதளம். இன்னைக்கு எல்லாரும் எக்ஸ் வலைதளத்தில் இருக்கீங்க. நீங்கள் அந்த காலம்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கை ரெடி பண்ணணும், அந்த அறிக்கையை ஒரு பிஆர்ஓ மூலியமாக கொடுத்து அனுப்பணும், இல்லைனா ஃபேக்ஸ் பண்ணணும், இல்லைனா கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். அவ்வளோ வேலையெல்லாம் இப்போ கிடையாது. உங்கள் எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு 4 வரி அது சம்பந்தம் யாராவது ஒருத்தர் போட்டிங்களா? கண்டிப்பாக யாரும் போடவே இல்லை. ஒன்றும் கேட்டால் விஜயெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார்னு முடிவு பண்ணாங்க. விஜய் மீதெல்லாம் பொறாமையில் இருந்தாங்க. ரெண்டாவது, அப்போதைய ஆளுங்கட்சி திமுகவை நாம் ஏன் பகச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பயம், நியாயமான ஒரு பயம்தான். அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோமாளி, அந்த நகைச்சுவை நடிகர், அந்த பஃபூன் அப்படின்னு சொல்லக்கூடிய விடிவி கணேஷ் வந்து டேரிங்காகவே ஆதரவு கொடுத்தாருங்க. மிக டேரிங்காக ஆதரவு கொடுத்தாரு. என் தம்பி விஜய் தாங்க ஜெயிக்க போகிறாரு, என் தம்பின்னு சொல்ல விஜய் சார் தான் ஜெயிக்க போகிறாரு, அவர் தான் வந்து ஆட்சி கட்டில் உட்கார போகிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அவர் சம்மந்தப்பட்ட நடிகர்லாம் கூட திட்டினாங்களாம், ஏங்க உனக்கு வேங்க இந்த வேலை வந்து தேவையில்லாம், அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்கலன்னு தெரியல, மறுபடியும் திமுக கவர்மெண்ட் வந்துட்டா ரெட் ஜெயின்ல உங்களுக்கு படம்லாம் கிடைக்காம போயிடுங்க, அப்புறமா நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது ஆயிடுங்க அப்படின்போது என் மனசில் பட்டதான் நான் சொன்னேங்க, அவர் ஜெயிக்கக்கூடிய ஆள் தாங்க, ஜெயிப்பார் பாருங்க அப்படின்னு. அதே போல் ஜெயிச்சிட்டார். அது அப்போ பாராட்டினார். வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி சிஎம் விஜய் புகழ் பாடுறீங்கள, அன்றைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் உட்காந்துருந்தீங்க? நாங்கள் இவரே விஜய் சேதுபதியே எடுத்துங்க, மாஸ்டர்னு ஒரு படம், அந்த படத்தில் தன்னை தாண்டிய ஒரு ரோலை கொடுத்துருந்தார் விஜய் வந்து. அப்போ என்ன விமர்சனம் எடுத்தாங்கன்னு தெரியுங்களா? விஜய் சேதுபதி படத்தில் விஜய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எப்படி? விஜய் சேதுபதி படத்தில் விஜய். மாஸ்டர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஹீரோ, விஜய் தான் ஹீரோ, அவர் வந்து வில்லன். ஹீரோவை தாண்டி ஸ்கோர் பண்ணியிருப்பார் பல இடங்களில் கைத்தட்டல் வாங்கியிருப்பார். இது யாரோடைய படம்பா அப்படின்னு, இது எப்படிப்பா ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. எங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடே பார்க்க மாட்டாருங்க. அவருக்கு தேவை கதை. தன்னை விட ஒரு பெரிய ஆள் அங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, பண்ணட்டும் அப்படின்னு. ஏங்க அப்படி தாங்க சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், நீங்கள் தம்பி இங்கே வாங்க, இந்த துப்பாக்கியை கையில் பிடிங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய தில்லு வேணுங்க. அது யாரோ ஒரு நடிகர் கூட சொல்லிட்டு போகலாம்ல. சிவகார்த்திகேயன் ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா, கண்டிப்பாக அடுத்து அது ஆகும், ஒரு 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நடிகர்னு விஜய் கணிச்சிட்டார். அவர் பர்சனல் அட்டாக்லாம் விட்டுருங்க நீங்கள், அதெல்லாம் யாரை நான் வந்து எஸ்கேவை சொல்கிறேன், அது வன்மத்தில் பண்ணுறது, அதில் வந்து எந்த வித ஆதாரமும் கிடையாது. அது இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒருத்தன் வந்து கடகடன் மேலே வந்தால் அது திட்டமிட்டு பண்ணுவாங்க. அது சினிமாவில் அதிகமாக உண்டு, குரூப்பாக சேர்ந்து அடிப்பாங்க. வந்து நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேணாம். அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும், அதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்கு ஒரு கணிப்பு வேணும். கோட் படத்தில் சொல்கிறேன் நான். அதே போல தான் மாஸ்டர் படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஹீரோ படிச்சிருப்பாரு, ஏங்க லோகே என்னங்க என்னை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு, கம்மி பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அப்படி எடுத்து முடிச்சிட்ட பிறகு எடிட்டிங் டேபிளில் வரும்பொழுது என்னங்க அந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கட் பண்ணி தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதாங்க ஒரு ஹீரோ. ஒரு படம் நல்லா வரணும், அதில் யார் ஸ்கோர் பண்ண என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க. அது விஜய் சேதுபதி கிட்ட, நீங்கள் இந்த படத்தில் வில்லனாமே, இந்த படத்தில் தான் மாஸ்டர் படத்தில் நீங்கள் வில்லனாமேன்னு கேட்பாங்க. வந்து இல்லைங்க இந்த படத்தில் வந்து வில்லன் வந்து விஜய் சார் அப்படின்னு வரும். அது ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவார். இப்போ நான் வில்லன்னா அவர் ஹீரோ இல்லை, அப்போ அவருக்கு என்ன ஆகும், அவர் வில்லன் தானே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக சொல்லி இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு வரும். தன்னை வந்து வில்லன் கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு. அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆன பிறகு விஜய் சேதுபதி கிட்டே கேட்டுருப்பாங்க, வந்து
மாஸ்டர் உங்கள் படமான்னு கேட்டிருப்பாங்க. எப்படி மாஸ்டர் உங்கள் படமா அப்படின்னு கேட்ட பிறகு எங்க இல்லைங்க அதெல்லாம் என்னங்க என் படம்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து, இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அதாவது அந்த விமர்சனங்களை வந்து, அதாவது வந்து விஜய் சேதுபதி படத்தில் விஜய் அப்படின்ட்டு அவர் காது கொடுத்து நல்ல இனிமையாக கேட்டிருக்காரு. அது எல்லா நடிகர்களுக்குள்ள ஒரு இதுதான். அதே வேளையில் விஜய் எங்கேயுமே ட்ரிகர் ஆகலை. அந்த படம் என்ன ஹிட்டுன்னு உங்களுக்கு தெரியும், சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு. அந்த படத்தினுடைய வில்லன் கேரக்டரை பார்த்துட்டு தான் கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படத்தில் இவர் ஓகே பண்ணது. லோகேஷ் கனகராஜ் விஜய் சேதுபதி எழுதவே இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் போடுங்க, இந்த படத்தில் போடுங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கோபத்தோடைய வெளிப்பாடு, இந்த வன்மத்தோட வெளிப்பாடு, இவரெல்லாம் சிஎம் ஆகிட்டார அப்படின்ற வெளிப்பாடா விடிவி கணேஷை பார்த்து நீங்கள் இன்னும் சட்டசபைக்கு போகலையா அப்படின்னு ஒரு கேட்ட கேள்வி எப்படியாப்பட்ட கேள்வி இது? இது சரியான கேள்வியா? அதை தான் போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு, இது வந்து ஒரு பொறாமையோட வெளிப்பாடு என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் விஜய் அவருடைய வளர்ச்சி தடுக்கவே முடியாது. அது அரசியலிலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.